சூரத்துல் புரூஜில் அல்லாஹ் சொல்றான், கிட்டத்தட்ட 12,000 முஸ்லீம்களை நெருப்புல போட்டு எரித்தார். இதெல்லாம் முந்தைய வரலாறுகள். எரித்ததற்காக இஸ்லாம் அழிஞ்சிட்டா? இஸ்லாம் அழியல்ல. 12,000 பேரை அப்படியே கிடங்குல போட்டு பத்த வைத்தார் நவாஸ் என்ற மன்னர். இன்னைக்கு தேடுறாங்க, குர்ஆனுக்கு ஆதாரம் இருக்கா, ஹதீஸுக்கு ஆதாரம் இருக்கா கேக்குறாங்க எல்லாரும். மையத்தை அடக்கிறதுக்கு எவ்வளவு சீதேவியல் குர்ஆனை பார்க்க தொடங்கிட்டார். எல்லாம் பார்க்கணும். மையத்தை அடக்கிறது மட்டுமல்ல, இதையும் பார்க்கணும். குர்ஆனுக்கு இருக்கிற மையத்தை அடக்க ஆதாரம் கேட்கிறது யாரு? குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத, குர்ஆனை மறுக்க கூடியவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதானே. சூரா அபஸையிலே வருது. சூரா அபஸையிலே நாங்க படிச்சிருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்றார்? ஃபஅமாதஹு ஃபஅக்பரா. உங்களை மௌத்தாக்கி உங்களோட கபருக்கு எடுக்கிற நாங்க. அல்லாஹ் சொல்றார், மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. இந்த மண்ணிலிருந்து படைத்தோம், இந்த மண்ணுக்குத்தான் உங்களை திருப்பி எடுக்கிறோம், திரும்ப ஒரு நாள் மண்ணுக்குள் இருந்தே உங்களை எழுப்பாட்டுவோம். அப்ப என்ன விளங்குது? மண்ணுக்கு வைக்கணும்ன்றது விளங்குது. இது முஸ்லிம மட்டுமல்ல, மனிதனை மண்ணுக்குள்ள அடக்கிறது என்கிறது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, மனித உரிமை. இது மனித கௌரவம். அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயீல்ல சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய பிள்ளைகளை நாம் சங்கைப்படுத்தியிருக்கிறோம். சங்கண்டா என்ன? உலமாக்கள் சங்கை என்றா எங்கட உடம்ப கொண்டு போய் புதைக்கிறது. இதுதான் சங்கம். இஸ்லாத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு எறும்ப கூட பத்த வைக்கலாம். தெரியும் தானே? இஸ்லாத்துல ஒரு எறும்பு முஸ்லிமும் இல்ல, காவிரும் இல்ல, எந்த மதமும் இல்ல. எறும்பு, ஒரு நபிக்கு ஒரு எறும்பு கொத்தி, அந்த நபி என்ன செஞ்சாரு? முழு எறும்பையும் பத்த வச்சு விட்டார். அல்லாஹ் அறிவித்தான், ஒன்றுதானே கடிச்சிச்சு, அவ்வளவு பத்த வச்சு விட்டீங்களே. அதனால நெருப்பால நாங்க யாரையும், மனிதர்களை வேதனை செய்யப்பட. இது மனித உரிமை, முஸ்லிம் உரிமை அல்ல. மனித